இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படம். அதாவது பஞ்சாப்ல அந்த காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதாவது பெண்கள் மட்டும் தான் வந்து கறி குழம்பே சாப்பிடக்கூடாது. ஆண்கள் மட்டும் தான் அங்க வந்து கறி விருந்தெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாரி நெறைய ரூல்லாம் அந்த காலத்துல போயிட்டுருக்குது. அத தான் வந்து ஒரு இதா வச்சு இந்த படத்த எடுத்திருப்பாங்க. படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டூ த ஷோ சினி ஸ்டோரி. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் டே குட் டே சா 2023ல வந்த ஒரு பஞ்சாபி திரைப்படம். இந்த படத்துல ஹீரோயின் அதாவது ஒரு பொண்ண காட்டுவாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணு மேல வந்து ஃபீலிங்ஸ் வந்துரும். 2 பேரும் வந்து அவங்க வீடு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாலும், அந்த காலத்துல இந்த கப்பல்லாம் பேப்பர்ல செஞ்சு அப்படி வந்து தூது மாதிரி அதுலயே லெட்டர்லாம் எழுதி ரிங்லாம் போட்டு அப்படிலாம் மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருப்பாங்க. பொண்ணோட வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கண்ணன் அப்படின்ற ஹீரோவ தான் வந்து பொண்ணு வீட்ல வந்து எடுத்துட்டு போய் புரோக்கர் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், உங்க பொண்ணுக்கு முடிக்கலாம் அப்படின்னோனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பையன் வீட்ல இருக்கவங்கள பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஆனா, அந்த அந்த ஊர் கலாச்சாரப்படி வந்து அந்த புரோக்கர் என்ன சொல்லுவாரு, "இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க தானே பையன் வீட்டுக்கு போணும். நம்ம போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போனா அவங்களுக்கு விருந்து வைப்பாங்க. விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு அனுப்பிடுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பஞ்சாபிலலாம் வந்து பையங்க தான் வந்து பொண்ணு வீட்டுக்கு பொண்ணுங்க தான் வந்து பையன் வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்ப்பாங்க. அதாவது பொண்ணு வீட்ல இருக்கவங்கலாம். ஆனா பொண்ணு எப்படி பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பையில தையல் பையில பொண்ணோட உருவத்த வந்து அவங்களோட முகத்த வந்து வரைஞ்சு வச்சிருப்பாங்க. நெசவுல அழகா வரைஞ்சிருப்பாங்க. அத தான் எடுத்துட்டு போய் காட்டுவாங்க. இதுதான் பொண்ணு அப்படின்ட்டு. பொண்ண வந்து அவங்க காட்டவே மாட்டாங்க. ஸோ அந்த மாரி காட்டுனோனே, ஓகே நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளைக்கு வந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறமா பொண்ணு வீட்ல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாப்பிள்ளைய வந்து புரோக்கர் கூட்டிட்டு வரும். அந்த புரோக்கர் வந்து இந்த பொண்ணு எங்களுக்கு வேணும். எங்களுக்கு எப்படியாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதால, அவங்களையும் கூட்டிட்டு வருவான். அதே மாரி அந்த பையன் வீட்டுக்கும் பொண்ணு வீட்லேருந்து போவாங்க. அங்க போனா தடல் புடலா கறி விருந்து சமைச்சு போடுவாங்க. இங்கயா வெறும் வந்து வெஜ்ஜா குடுப்பாங்க. அந்த சப்பாத்தி, நெய்யி, அதுக்கப்புறம் அங்க டால் அதெல்லாம் குடுப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா கறி விருந்து போடுவாங்க. இது வந்து பார்த்துட்டு ஒரு கறி விருந்து குடுக்காத ஒரு வீட்டுக்கு நம்ம ஏன் வந்து பொண்ண குடுக்கணுன்ற மாரி யோசிச்சுருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, கட் முடிஞ்சு ஒரு சீன் காமிப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு காட்டுவாங்க. பஞ்சாப் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். அப்போ காட்டுவாங்க ஹீரோயின் மாரியே ஒரு ஹீரோயின் மாதிரியே ஒரு யங் ஹீரோயின் காட்டுவாங்க. அவங்க வந்து மாடியில வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாரி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கால் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாரி அவங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. மாப்பிள்ளை யாரு அப்படின்றது லாஸ்ட்டா தான் தெரியும். மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்து அ பொண்ணு வீட்டுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. பொண்ணு வீட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க. பொண்ணுக்கு வந்து கல்யாணம்ன்றது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவ வந்து என்ன சொல்லுவான்னா, நெறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லும்போது, இவங்க வந்து பஞ்சாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்ல தான் கல்யாணத்துக்கு நெறைய செலவு பண்ணுவாங்க போல. அவங்க வந்து அவங்களோட லேண்டு, மணி அதெல்லாம் அடமானம் போட்டு அவங்களோட பாட்டி வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. நோட்டீஸ்லாம் அதுக்குள்ளே அடிச்சுருவாங்க. இப்போ பொண்ணு வந்து மாப்பிள்ளைய பத்தி நான் தெரிஞ்சுக்காம எப்படி வந்து இது பண்ண முடியும்னு மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவா. மாப்பிள்ளை கிட்ட போய், "நீ எனக்கு சமைக்கணும்." இந்த மாரி சொல்லிட்டு இந்த ஏஜென்சி டேர்ம்ல இருக்க சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவோம். மாப்பிள்ளை வந்து எதுவுமே பேசாத அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருப்பா. ஃப்ரெண்ட் வந்து கேட்பா, உங்களுக்கு எதா லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு வந்து ஒரு மாதிரி இவன் ஃப்ரெண்டு முன்னாடியே சொல்லுவான், அவன் காதை சொல்லிட்டு தலையெல்லாம் சொரிஞ்சானா வந்து பொய் சொல்கிறான்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் அதே மாதிரி அங்கே பண்ணுவான். இவங்களுக்கு டவுட் வந்துடும். டவுட் வந்ததுக்கப்புறமா இவன் வந்து பொண்ணுக்கு வந்து விருப்பமே இருக்காது. இவன் வந்து அவங்க வீட்டில் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லுவான், மாப்பிள்ளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், மாப்பிள்ளை ஊருக்கே போகணும் அப்படின்னா இங்கே தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. செம்ம ஃபன்னாக இருக்கும் இந்த ஸ்டோரி. அப்படியே சீரியஸாக கொண்டு போய் ஃபன்னாக முடிச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்க ஒரு 10 பேர் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி மொத்த பேரையும் பேக் பண்ணி ஒரு லாரி மாதிரி ஏதோ ட்ரக்கில் கிளம்புவாங்க. கிளம்பும் போது பொண்ணு பார்த்துருக்காங்க, நாளைக்கே நோட்டீஸ் அடித்தாங்க, நாளைக்கு கல்யாணம், இவங்க என்ன போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கால் பண்ணால், பாட்டிக்கு உடம்பு முடியலை, பாட்டி வந்து சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொல்லிடுவாங்க. பாட்டிக்கிட்ட அந்த மாதிரி சமாளிக்க சொல்லி பாட்டிக்கிட்ட கால் கொடுக்க சொன்னால், பாட்டி வந்து அந்த இடத்துல சொதப்பிடுவாங்க. எனக்கு கால் உடஞ்சிருச்சு, எனக்கு கை உடஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ரீசன் இல்லாமல் ஒரு 4-5 ரீசன் சொல்லுவாங்க. அது பார்க்கவே உண்மையாக தெரியாது. இவங்க மாப்பிள்ளை ஊருக்கு தான் போகிறாங்கன்றது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாது. அதனால சரி ஓகே கல்யாணத்தை ஒரு 2-3 நாள் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அங்கே போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஹீரோயினை வந்து ஒரு பையன் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். அவன் காலேஜ் ஃப்ரெண்டு. ஹீரோயினுக்கு வந்து விருப்பமே இருக்காது. ஸோ இங்கே அவங்க மாப்பிள்ளை பார்க்க போயிட்டாங்க. மாப்பிள்ளையை வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. மாப்பிள்ளை ஊரில் ஒரு வைத்தியசாலை இருக்குது. அந்த வைத்தியசாலையில் தங்கி மாப்பிள்ளையவே பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வைத்தியசாலையில் தங்குறதுக்கு போயிடுவாங்க. அந்த வைத்தியசாலையில் ஒரு நாள் தங்கியிருப்பாங்க. அந்த வைத்தியரோட ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி ஹீரோ அதாவது மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, மாப்பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க கண்ணனுக்கு. அதாவது கண்ணன் தான் வந்து இந்த பொண்ணையும் பார்த்துருப்பாரு. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார் போல் கை உடஞ்சதுக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன கோயின்சிடென்ட்னா, இவங்க தங்குற வைத்தியசாலைக்கே வந்து மாப்பிள்ளை வந்துட்டு போகிறது அந்த பாட்டி அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க ஒருத்தரும் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு டிவிஎஸ் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி போயிட்டு அவள் ஃப்ரெண்டு கூடலாம் போயிட்டு மாப்பிள்ளையை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கா. நேராக போய் ஒரு டாஸ்மாகில் என்னென்னா ஒரு பாட்டில் வாங்குறான், அங்கேருந்து குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறான். கிளம்பும்போது ஒருத்தவங்க ட்ரிபிள்ஸ் போகிறாங்க, அவங்க கூட ஒரு பொண்ணும் போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியரோட ஒய்ஃபு. வைத்தியரோட ஒய்ஃபை பார்த்துட்டு இவங்க ஏதோ ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்பு இருக்காங்க, ஏதோ ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டில் வந்து சொல்லுவாள். அவங்க வீட்லேயும் அதே வந்து மாப்பிள்ளையை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க வாட்ச் பண்ணும்போது நிறைய சொதப்பல் நடக்கும், இவங்க வீட்டில் எல்லாரும் மாட்டிப்பாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நீங்கள் எங்கள் ஊரில் தான் இருக்கீங்களாமே, சொல்லவே இல்லையா அப்படின்னும் போது, ஆமாம்மா வைத்தியசாலை இங்கே தான் இருக்குது, அதனால தான் வந்து சொல்லிட்டு அந்த பாட்டி எல்லாரும் சமாளிச்சிருவாங்க. ஃபைனலி வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தெரிஞ்சிடும். மாப்பிள்ளை வந்து எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஏதோ சமாளிச்சுட்டு வந்துடுவா. நான் வந்து சும்மா தான் இங்கே வந்தேன், உங்களை பார்க்க வந்தோம்னா ஹீரோயினுக்கு வந்து விருப்பமே இருக்காது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இவர் ஒரு பொண்ணு கூப்பிட்டு போனார் இல்லையா, குடிச்சிட்டு இருப்பாரு. அது யாருன்னா வைத்தியரோட ஒய்ஃபு. வைத்தியரோட ஒய்ஃப் கிட்ட வந்து அன்பே என் ஆருயிரே அப்படின்ற மாதிரி கவிதையெல்லாம் சொல்லுவார். அந்த டைமில் வைத்தியரை கூப்பிட்டு வந்து இவங்க எல்லாம் காட்டிடுவாங்க அவங்க ஒய்ஃப் வந்து ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்ட்டு. அதை பார்த்தோன்னே வைத்தியர் என்ன பண்ணுவார், ஐயோ என் ஒய்ஃப் தான், நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இல்லை என் ஒய்ஃப் நீ எங்கே போனாலும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி அந்த இடத்துல அவரே அதை மறந்து பேசுவார். அங்கே எல்லாரும் சிரிப்பாங்க. சிரிச்சதுக்கப்புறமா இவர் அந்த மாதிரி பேசுறதை பார்த்தோன்னா இவங்க 2 பேர் ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. கூட்டிகிட்டு இது மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இந்த வீடை வந்து மாப்பிள்ளை பார்த்தோம், இவரை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போய் சொல்லி வைத்தியசாலையில் வந்தோம், வந்து பார்த்தா இவர் வந்து வைத்தியரோட ஒய்ஃப் கூட ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்ற மாதிரி எல்லா கதையும் உடைப்பாங்க. அப்போ வந்து அங்கே இருக்க அந்த ஒருத்தர் சொல்லுவார், அதாவது குமாஸ்தா மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் வந்து சொல்லுவார், இல்லை பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்லுவார், நீங்கள் வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு சொல்லுவாள், நான் பேசினேன், எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு, அந்த லவ்வை பற்றி பெருசாக என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்லிடுவார். பெருசாக இருக்காது நினச்சா பார்த்தா இங்கே ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்பில் இருக்காருன்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் ரிவீல் பண்ணுவார். ஸ்டார்டிங் சீனில் காட்டுவாங்க இல்லையா, கப்பல்லாம் விட்டு லவ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் அந்த ஹீரோயினுக்கு வந்து கல்யாணமே ஆகிட்டுருக்கும். அவர் லவ் பண்ண அவங்க காதலிக்கு கல்யாணம் ஆகிட்டுருக்கும். அதை நினச்சி ஒரு வருத்தத்திலே இருப்பார். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்க ஹீரோயினை விட ஹீரோக்கு வந்து ஒரு 12-14 வயசு பெரியவர். ஸோ அப்போது ஹீரோயினை தான் வந்து பொண்ணு பார்க்குறதா அவங்க வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணு பார்க்க வச்சுருப்பாங்க. இவரும் ஓகே சொல்லியிருப்பார். ஆனால் அந்த காதலை மறக்க முடியாத நிலையில தான் அவர் சரக்கடிச்சு அவரோட சுயநினைவை இழந்திருப்பார். அதாவது அவர் கண்ணுக்கு அவங்க காதலி மாதிரி தெரிஞ்சவங்கெல்லாம் டக்குன்னு இறங்கி அன்பே என் ஆருயிரே அப்படின்னு கவிதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த மாதிரி நிறைய சம்பவம் ஹீரோ பண்ணி நிறைய ஃபேமிலியில் வந்து பிரச்சனையை உண்டாக்கியிருக்காரு. இதை வந்து அந்த புரோக்கர் அங்கே சொல்லுவார். ஆனால் அந்த பொண்ணுக்கோ வந்து அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாளே, அவன் தான் வந்து இந்த ஊருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருப்பான். அவன் மேலே தான் இவளுக்கு லவ் இருக்கும். அவன் வந்து நீ வந்து ஒரு நல்ல லைஃப்பில் இருங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாயத்தில் சொல்லி ஹீரோ வந்து முடிச்சிருவான். அங்கேருந்து கலைஞ்சு போயிடுவாங்க. கடைசியில் ஹீரோயின் வந்து அடுத்த மாப்பிள்ளையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கும்போது, மாப்பிள்ளை பார்க்க வேணாம், நானே ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து அந்த இடத்துல இன்ட்ரோ கொடுப்பா. இதோட இந்த படம் முடிஞ்சிடும். இந்த மாதிரியான சூப்பரான ஃபன்னான படம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினிஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.